நாலு வார்த்தை பேசலையே நாம் பிடிச்ச பச்சை கிளி, தேடி போன பார்க்கலையே மாலையிட்ட மச்சு கிளி. கண்ணுக்குள்ள அழுக்கு ஏன் கண்ணாடி மேல் வழக்கு, கல்யாணம்தான் எதுக்கு அது கண்ணீராச்சு எனக்கு. நான் என்னத்த சொல்லுறது அம்மம்மா எப்படி சொல்லுறது, நான் என்னத்த சொல்லுறது அம்மம்மா எப்படி சொல்லுறது. நாலு வார்த்தை பேசலையே நாம் பிடிச்ச பச்சை கிளி, தேடி போன பார்க்கலையே மாலையிட்ட மச்சு கிளி. மாமன் சொந்த முன்னு தாரம் ஒண்ணு கட்டி வந்தேன், காசு பணம் சொந்த முன்னு சொல்லி புட்டான் கிளிய. உச்சாணி கொம்ப தொட்ட ஊர்பாக்க மாலையிட்டேன், மெத்த ஒண்ண சுத்தி வச்சு நிக்கிறனே வெட்ட வெளியே. மணமாலை கோலம் அது கனவான காலம், அலங்கார தீபம் அது அலைபாயும் நேரம். தாளம் ஒண்ணு பாட்டு ஒண்ணு ரெண்டு பட்டு நிக்குதம்மா, தாகத்துக்கு நான் குடிச்ச தண்ணீரானே விக்குதம்மா. நாலு வார்த்தை பேசலையே நான் பிடிச்ச பச்சை கிளி, தேடி போன பார்க்கலையே மாலையிட்ட மச்சு கிளி. கண்ணு ரெண்டு வித்து புட்டு சித்திரத்தை வாங்கி வந்தேன், என்ன ஒரு முட்டாளன்னு பட்டா போட்டான் கிளிய. கூலிக்கு ஒரு தாலி இல்லா தாலியத கேலி சொன்னா, கொஞ்சம் கிளி கொத்தி புட்டா புத்தியிலே ரத்தம் வழிய. அவமான பேச்சு அதில் மனம் காயமாச்சு, அவமானம் காக்க என் மரியாதை போச்சு. நெத்தியில பொட்டு வச்சு உத்தமின்னு சொல்லிக்கிட்டா, பொட்டு வச்ச கைய மட்டும் குத்த முன்னு தள்ளி போட்டா. நாலு வார்த்தை பேசலையே நான் பிடிச்ச பச்சை கிளி, தேடி போன பார்க்கலையே மாலையிட்ட மச்சு கிளி. கண்ணுக்குள்ள அழுக்கு ஏன் கண்ணாடி மேல் வழக்கு, கல்யாணம்தான் எதுக்கு அது கண்ணீராச்சு எனக்கு. நான் என்னத்த சொல்லுறது அம்மம்மா எப்படி சொல்லுறது, நான் என்னத்த சொல்லுறது அம்மம்மா எப்படி சொல்லுறது. நாலு வார்த்தை பேசலையே நான் பிடிச்ச பச்சை கிளி, தேடி போன பார்க்கலையே மாலையிட்ட மச்சு கிளி. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டியே, உன்னை காதலிச்ச பாவத்துக்கு நீ வருவன்னு நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ வராம என்னை ஏமாத்திட்டியே. ஏன் இப்படி பண்ண சொல்ற, ஏன் இப்படி பண்ண? நந்தினி, உன்னை ஏமாத்தணும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நம்மளை பிரிக்கணும்னு யாரோ திட்டம் போட்டு பிரிச்சுட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா நந்தினி, அன்னைக்கு நீயும் நானும் பேசிட்டு நீ கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த வழியாக வந்த ரெண்டு பேர் என் மண்டையில் அடிச்சிட்டாங்க. நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது யாருக்கோ பிடிக்கல நந்தினி. இங்க பார், மனசால
உன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. என் உடம்பால எப்படி மத்தவங்க கூட வாழ முடியும்? பைத்தியம் மாதிரி பேசாத நந்தினி. இப்போ நீ இன்னொருத்த பொண்டாட்டி. அப்ப நான் உன்னை விட்டுட்டு அந்த மாக்கம் கூட வாழ சொல்றியா? அதான் விதினா, விதிப்படி வாழ்ந்து ஆகணும். எப்படி வேணாலும் வாழலாங்கிறது வாழ்க்கை இல்ல. இப்படித்தான் வாழணும்னு கட்டுப்பாட்டோட வாழணும். அதான் வாழ்க்கை. அத்தை மகனு அன்பா பேசலாமே தவிர மனசுக்கு பிடிச்சவனு மறு கல்யாணம் பண்ணிக்க முடியாது நந்தினி. நான் வரேன். யாரு நந்தினியா? நந்தினி, நீ ஆசைப்பட்ட என் தம்பியோட வாழட்டும்னு எத்தனையோ ஆசையோடு இருந்தான். அத்தனை பொய்யா போச்சு. அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து என் தம்பி கூட வாழ விடாம பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, எனக்கு நடந்தது கல்யாணமே கிடையாது. நான் மனசார வெற்றியை தான் காதலிக்கிறேன். அவன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னை வெற்றியோட சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நல்லவர் நம்பிட்டு இருந்த உன் அப்பந்தான் உன்னுடைய வாழ்க்கையை நாசமாயிட்டார். உன்னை நான் வாழ வைக்கிறேன் நந்தினி, என்னை நம்பு. உங்களை நம்பித்தான் நான் இருக்கேன். இங்க பாருங்க, என்னை எப்படியாவது வெற்றி கூட சேர்த்து வைங்க. உங்களை நான் காலம் போல மறக்கவே மாட்டேன். நம்பிக்கையோட போ நந்தினி. உன்னை வெற்றியோட சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்களை நம்பி நான் போறேன். நான் வரேன். அவ தலையத்தை எப்படி மாத்தி எழுதணும் பாத்தியா பாண்டியா? படிக்காத பட்டிக்காட்டான கட்டி வச்ச பாண்டியா. இவனையும் எப்பனையும் நிம்மதியா வாழ விட பாண்டியா. ஏ பாண்டியா, நீ என்ன பண்ற? என் தம்பி வெற்றி நந்தினி அடிக்கடி சந்திக்கிறாங்கன்னு 2 பேர்த்துக்கு கள்ள தொடர்புன்னு ஊருக்குள்ள புழுக. எந்த தங்கச்சி மான கட்டி வச்சா தான் மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கு தப்பு கணக்கு போட்டானே அவன் பொண்ணு அவன் கண்ணு முன்னாடி மானம் கட்டி நிக்கணும் பாண்டியா. மாம மக தப்பான வழிக்கு போயிட்டான்னு மருமக மாம மேல ஆத்திரப்படுவான். அண்ணன் பொண்ணு அசிங்கமா போயிட்டாளன்னு தங்கச்சி அண்ணன் மேல ஆத்திரப்படுவான். ஒன்னா இருக்கிற மாமனையும் மருமகனையும் துண்டா பிரிக்கணும் காலையா. அண்ணா, அடடா வாமா அழகம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. உன் பொண்ணு நந்தினி என் வீட்டுக்கு மருமகளா வருவான்னு எத்தனையோ ஆசைப்பட்டேன். அத்தனையும் பொய்யாக்கிட்டா உன் புருஷன். அண்ணா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நந்தினிக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். அண்ணா, நந்தினி அந்த வேலைக்கார நாயை கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ்ந்ததே இல்ல. அவன் மனசு முழுக்க வெற்றி மட்டும்தானே இருக்கா. நீங்க தான் எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நந்தினி வெற்றி கூட சேர்ந்து வாழணும்னா தோட்டத்திற்கு அந்த 2 நாயை துரத்தி அடிக்க வேண்டியதானே. உங்க மகளுக்கு துரோகம் பண்ண ஆத்தாளுக்கு மகனுக்கு தோட்டத்தில் என்ன வேலை? நீ கவலைப்படாத, அந்த 2 நாய்களையும் தோட்டத்துல இருந்து அடிச்சு துரத்திடுறேன். அழகம்மா நீ கவலைப்படாத. அடுத்த நல்ல முகூர்த்தா பார்த்து வெற்றிக்கு நந்தினிக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவோம். நீங்க தான் உங்க 2 பேரையும் வாழ வைக்கணும். உங்களை நம்பிதான் வந்தேன். எப்படியாவது உங்களை சேர்த்து வச்சிருங்கண்ணா. நீ கவலைப்படாத அழகம்மா, கண்டிப்பா நான் பண்ணிடுறோம். சரிண்ணா, அப்ப நான் போயிட்டு வரேன்.
சொந்தத்தை விட்டு சொத்தை விட்டோம்னு வீணா போச்சுன்னு நினைச்ச கார் தோட்டம் இப்ப காணா வருது. ஊர்ல யாரை பார்த்தாலும் நந்தினிக்கு வெற்றிக்கு கள்ள தொடர்புன்னு வாய் கூசாம போய் சொல்லியே பழகிட்டேன் காளையா. அன்பா பேசியிருந்தா அடிபணிஞ்சு போயிருப்ப. அதிகாரம் பண்ணா கழுத அவளை அடக்கி காட்டல. அந்த கார் தோட்டத்தை எழுதி வாங்கிட்டு அந்த 2 நாய்களை தெருவில் வேட்டடிக்கிறேன் பார். என்ன எழுத்துவ எவனை வாழ விட்டதில்ல, வாழ விட மாட்டான் பாண்டியா. மச்சான்
நீங்கள ஒரு தாயாடி. ஒரு பொண்ணு வாழை பிடிக்காம வந்தா அவளுக்கு நல்ல விதமா புத்திமதி சொல்லி அனுப்புறா பாரு, அவதாடி தாய். கல்லா நானு கணவன், புல்லா நாலு புருஷன்னு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வாழ வைக்கிறா பாரு, அவதாடி தாய். கட்டண புருஷன் உசுராட இருக்கும் போது இன்னொரு புருஷனை தேடுறவ தாயிலடி நாய். இங்க பார், என் பொண்ணுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தியா ஒழுக்கத்தோட வாழணும்னு நினைக்கிறவனா? என் பொண்ணு அவ மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும்னு நினைக்கிறவன் நான். கஷ்டமோ நஷ்டமோ கட்டுன புருஷன் கூட கடைசி வரைக்கும் வாழ்ட்டு நினைக்கிறவனா? ஏப்பா, உங்க தங்கச்சி மகனை பத்தி யோசிக்கிற நீங்க என்னை பத்தி ஒரு வாட்டியாவது யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு அவனை பிடிக்கலப்பா. பிடிக்காத ஒருத்தன் கூட வாழுன்னா எப்படிப்பா வாழ முடியும்? நந்தினி, ஒருத்தன் கூட ஒரு தடவை நடந்தா அதுக்கு பேர் கல்யாணம். நல்லவனோ கெட்டவனோ தாலி கட்டிட்டா அவன் தான் உனக்கு புருஷன். அவங்க கூட தான் நீ வாழணுமா? இல்லப்பா, இனிமே வாழ போற வாழ்க்கை எனக்காக நான் வாழ போறேன். நீ உனக்காக வாழ்ற வாழ்க்கைய உன் புருஷன் கூட வந்தா நல்லா இருக்குமா? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம மகளோட வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும், ஆனா உங்களுக்கு உங்க தங்கச்சி மகன் நல்லா இருக்கணும், அப்படித்தானே? ஏண்டி சத்திய மகளுக்கு என்னடே குறை வச்சுட்டான்? அவன்கிட்ட என்னடே குறை கண்டீங்க? அந்த மஞ்ச மக்கான கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டிய அவசியம் ஏன் மவளுக்கு இல்ல. ஏன் மக அவ இஷ்டப்பட்டுதான் வாழ்வா. அவ மனசுக்கு யார பிடிக்குதோ அவன் கூட தான் வாழ்வா. நந்தினி, வாழ்க்கைங்கிறது ஒரு வரமா, ஒரு பா மரியாதை. என் தங்கச்சி மான வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தலையாட்டுறதுக்கு நான் ஒன்றும் தலையாட்டி பொம்மை இல்லை. எனக்கும் ஆசைகள் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இனிமே உங்க பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நந்தினி, வயசுக்கு மீறின பேச்சுமா. வயசுக்கு மீறின வாழ்க்கையை தேடி போனீங்களா, இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் பிள்ளைய எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாம் இருந்தோம் அப்பனோட அன்பு இல்லாம இது வரைக்கும் வாழ்ந்தா. இனிமே என் பொண்ணோட அப்பா செத்து போயிட்டா நினைச்சிட்டு நாங்க வாழ்றோம். ஹலோ அத்தை, நான் வெற்றி பேசுகிறேங்க அத்தை. சொல்லுப்பா வெற்றி, என்ன விஷயம்? கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுங்களா? என்ன விஷயம் வெற்றி? ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அத்தை, கண்டிப்பாக வாங்க. சரிப்பா, நாங்கள் கண்டிப்பாக வரோம். சுட்டி பாம்பா இருந்த மாமனை எப்படி பொட்டி பாம்பா இருக்கணும் பாத்தியா? புலிக்கு பிறந்தது பூனையாகாதன்னு காட்டேன்ப்பா. யானைக்கு அடிச்செடுக்கும்னு புரி வச்ச சுத்தப்பட்ட நாய் ஊர்லாம் கத்துன மாதிரி அவன் மகளை வச்ச மொத்த குடும்பத்தை நிம்மதியெல்லாம் பண்ணிட்ட. நந்தினி வெற்றி கல்யாணம் பண்ணான்னு ஆசை பாருங்க. அவ ஆசையில மண்ணு விலக போகுதுன்னு அவளுக்கே தெரியல காளையா. என்ன அவமானப்படுத்தின நந்தினி வாழ்நாள் முழிக்க அசிங்கம் பண்ணிக்கிறீங்களாடா. வெற்றியை நானே அழு வச்சு அடிச்சேன். பாலி அவ அப்பா மேல போட்ட. என்ன நலவன் நம்பிட்டு இருக்கிற என் அத்தைக்கு அவன் மகளுக்கு நயவன் தெரியிருக்கு முன்னாடி நந்தியோட சொத்து நம்ம கைக்கு வந்தாகணும். என்னை ஏமாத்திட்டு போனாலே அந்த தங்கம்மா அவளை நிம்மதியா வாழட்டும் நினைச்சியா? அவ புருஷனை கொன்னு அவளை விதவியாக்கி
அவளை அனாதையாக்கி அந்த அனாதைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தானே அவங்க அண்ணன், அவரும் நிம்மதியா வாழக்கூடாது. என் தங்கச்சி குடும்பம் தரங்கட்டு போகணும் காளையா. உன் தங்கச்சி குடும்பம் நம்ம கிட்ட இருந்து தப்ப முடியாது. கல்லடிக்கு தப்பினால நம்ம கண்ணாடிக்கு தப்ப முடியாது. எல்லா அப்பனும் எல்லாரும் தான் தங்கச்சி குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. நீ என்னன்னா உன் தங்கச்சி குடும்பம் தரங்கட்டு போன்னு நினைக்கிற. நல்லவன் மாதிரி நடிச்சு உங்க அத்தை அழகமாலையுமே அவன் மகளை நம்ப வச்சுட்டே காளையா. பாண்டியா, நல்லவனா வர்றது கஷ்டம், நல்லவனாட்டம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி. என் அப்பன் சாட்டையை பிடிச்ச என் அத்தை குடும்பத்தை எப்படி நிம்மலாம் பண்ண பாத்தியா? அந்த கார்தோரத்தை எழுதி வாங்கிட்டு என் அத்தை குடும்பத்தை எப்படி மட்டும் பழி வாங்குறேன்னு பார். நந்தினியோட வாழ்க்கை இப்படி தலைகீழா மாறி போச்சுன்னு அவ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டா காளையா. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டப்பா கழுது முட்டை கம்முன்னு இருந்தா அழுங்காம கல்யாணம் பண்ணியிருப்பேன். வெற்றிக்கு நந்தினிக்கு போய் சொல்லியே என் அத்தை கிட்ட சொத்த ஆட்டா போடணும் பாண்டியா. என்ன ஏத்துவேன், எவன் வாழ முடியும்? நந்தினி ஒருத்தி வச்ச அந்த குடும்பத்தை எப்படி ஆட்டி பிரச்சனை பாத்தியா? என்னை ஏமாத்திட்டு போனாலே அந்த தங்கமாலும் என் சட்டையை பிடிச்சானே என் மச்சானும் நிம்மதியாவே இருக்கக்கூடாது காளையா. வீடு வாசி இல்லாம தெரு தெருவா அலையணும் காளையா. உங்ககிட்ட சிக்கிட்டு அந்த குடும்பம் சின்னவண்ணாம்பாடு வரப்போகுது. பசங்களா அந்த காலத்து பொம்பளைல நம்பாதீங்கடா. ஏ குஞ்ச, என்ன நீ எல்லாம் இப்ப என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? நீ பேசாத, நீ என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நாட்டாமையோட கூத்தடிக்கிறீங்க. ஐயோ, என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? இங்க பாரு, அந்த ஆளை வேணா கட்டிக்கிறேன், உன்னை வேணா வச்சுக்கிறேன், கவலைப்படாத. நீ என்ன தண்ணி போட்டு தாறுமாறா பேசுறியா? யோ லூசு மாதிரி நீ பேசாத. இங்க பாரு, நீ நானும் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னா நமக்கு பணம் வேணுமா? அந்த ஆள்கிட்ட 50 ஏக்கர் நிலம் இருக்குது, அந்த ஆளை நிலத்துக்காக கட்டிக்கிறேன், உன்னை நான் புருஷனா வச்சுக்கிறேன், நம்ம அந்த பணத்தை வச்சுட்டு சந்தோஷமா வாழலாம். அப்படியா? ஆமா. உப்ப புரியுது. மறுபடியும் நீ என்னை ஏமாத்த மாட்டீங்களா? சத்தியமா ஏமாத்த மாட்டேன். இங்க பாரு, அந்த ஆள்கிட்ட ஏன் கெண்ட கால கூட நான் காட்ட மாட்டேன், நீ ஒண்ணும் வருத்தப்படாத. ஐயோ சரச, நான் அடிக்கிறது ஒரு குவார்டர், ஆனா ஒரு புல் அடிச்ச மாதிரி எனக்கு கிக்கு ஏறுது. சரி, கிக்கு ஏறதெல்லாம் இருக்கட்டும், என் மேல பாசம் இருக்குன்னு சொல்றீல, எனக்காக ஆசை ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா? என்ன திடீர்னு இப்படி கேட்டு விட்ட? உனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல, வேணுமா? அண்ணா கையில கொடி கழட்டி விட்டுட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அருணா கையெல்லாம் நீயே வச்சுக்கோ. சரி, நம்ம 2 பேரும் எப்படி அந்த நாட்டாமையை சமாளிக்கிறது? அந்த நாய் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி சரி, இருக்கிறத குடிச்சிரு. அப்படி அப்படி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த நாய ஞாயிற்றுக்கிழமை 1 கிலோ பன்னிக்கறி தின்னு போட்ட திண்ணில கம்முந்து கிடப்பான். அப்பா நாடு துப்பாக்கி எடுத்த ஒரே ஓட போட வேண்டிய. ஐயோ வேண்டாம், போலீஸ் வந்துரும். போலீஸ் வந்தா காட்டு பண்ணி நின்னு சுட்டுட்டேன்னு சாப்பிட்டு சொல்ல அப்படின்னு சொல்லிடலாமா? ஏண்டா நாட்டு துப்பாக்கி கண்ணுல ஓட பார்த்துருக்க மாட்டேன், என்ன நீ போடுறியாடா? உன்னை
அப்புறம் வச்சுக்கிறேன் போடா. ஏண்டே சிரிக்கும் மவள ஏண்டே நாட்டமா உங்க மயிரை நான் பிடிச்சிருவேன். எங்கிட்டயே உன் சிலுமிஷத்தை காமிக்கிறியா? ஊரை கூட்டண்டே உங்களை தள்ளி வைக்கிறேன்டே. என்ன யாருன்னு நினைச்சீங்க? ஒரு வீணா போன நாட்டாம டம்மி பீஸ். சார்ஸே என்னையா இவனுக்கு இதுக்கு மேல மரியாதை இல்ல. ஆமா கடைசியில ஆயுத கையில எடுத்துற வேண்டியதா. யோ என்னடா கடைசி ஆயுதா? யோ எங்க ஆயுதத்தை நாங்க காட்டுற பாக்குறியா? ரெடியா? ரெடி. உளுந்துற நாட்டாம எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. முடிக்காதீங்க போங்கடா கிட்ட. அட போவீங்களா? அட பாவிங்களா. டேய் சொம்பு ஏண்டா டீச்சர் மேட்டர் புடிச்சியா இல்லையா? அதுக்கு தான் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன். ஏண்டா நீ இப்படி பண்ணிட்டியாடா? ஐயோ பண்ண எங்களை மன்னிச்சிருங்க பண்ண. நான் இல்லைன்னு வச்சுக்கங்க என் புஜ்ஜி டார்லிங் செத்து போயிடும்னு சொன்னான். அதனால தான் பண்ண நாங்கள் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோம். ஏண்டா நடந்து போய் பண்ண ஆவாதா? உழு மறுபடியும் என் மூஞ்சிலே முழிக்காதீங்கடா கருமா. நான் உங்க மூஞ்சிலே முழிக்கிறேன் போங்கடா. நீ போய் தர. மூஞ்சில முழிச்சா நாங்க அவ்வளவுதான். அவ்வளோதான். ஐயோ சரசு நாட்டு வேற கோச்சிட்டு போகுது. இதை விட்டாலும் நமக்கு கதி ஒண்ணு இல்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம அதை போய் கூட்டு வந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அந்த அளவு கூட்டிட்டு வந்து சமாதானப்படுத்துறதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம். இப்ப நமக்கு முதலிரவு அதை பார்க்கலாம். சரியா? அப்பாடா முதலிரவுக்கு போலாம். பட்டாம்பூச்சி புடவை கட்டி புட்டா போட்ட லவுக்க போட்டு பட்டாம்பூச்சி புடவை கட்டி புட்டா போட்ட லவுக்க போட்டு நடந்து வர்றா சின்ன குட்டிடு. எங்க மக சுத்தமான தங்க கட்டிடு. ஈரோட்டு கதற வெட்டி இடுப்பு மேல ஏத்தி கட்டி. ஈரோட்டு கதற வெட்டி இடுப்பு மேல ஏத்தி கட்டி சீறி வரும் சிங்க குட்டிதான். எங்கைத்த மகன் கூர்மையான குத்து ஈட்டிதான். ஆத்தோரம் தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ளதான் மீன் இருக்கு. மீனை பிடிக்க கொக்கு இருக்கு, கொக்க பிடிக்க நானும் இருக்கேன். கண்ணால மடக்க போறேன்டி, கண்ணால முடிக்க போறேன்டி. உன்னை அடக்க போறேன்டி, உன்னை ஆள போறேன்டி. ஆட்டம் போட வந்த மயிலே வைகாசி மாசம் பட்டா போட வாரேன் குயிலே. ஆட்டம் போட வந்த மயிலே வைகாசி மாசம் பட்டா போட வாரேன் குயிலே. மெட்டாரு தோப்பு இருக்கு, தோப்புக்குள்ள இடம் இருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன கொடுக்க மனசு இருக்கு. ஆனாலும் ஒதுங்க முடியுமா? யாரோல பாட முடியுமா? அள்ளி அணைக்க முடியுமா? கிளி எதுக்க முடியுமா? குழந்தை நேர சொன்னா கேளுங்க, எங்க அண்ணன் தம்பி மோசமான கோபக்காரங்க. குழந்தை நேர சொன்னா கேளுங்க, எங்க அண்ணன் தம்பி மோசமான கோபக்காரங்க. நிலவு ஒளி அடிக்குது, வெட்ட வெளியில பனி அடிக்குது. வாட காத்து சேத்தடிக்குது, ஆள கொஞ்சம் பாத்தடிக்குது. ஒத்துக்கிற போர்வ தருவியா இல்ல ஒத்துக்கிட்டு கூட வருவியா? அடி ஒண்ணு தருவியா இல்ல ஒன்ன தருவியா? முக்க தொட்டு பொட்டு காரியே
உன்னை தொட்டு கிட்டா கெட்டா போகும் கிட்ட வாடியே முக்கா தொட்டு பொட்டு காரியே உன்னை தொட்டு கிட்டா கெட்டா போகும் கிட்ட வாடியே நாள் கிழமை பார்க்க வேணும் நல்ல நேரம் குறிக்க வேணும் மனச மக்க கூட வேணும் மஞ்சா தாலி கட்ட வேணும் அப்புறம் நான் கபடி ஆடணும் நான் சொன்னபடி நீயும் ஆடணும் என் மாலை கசங்கணும் இந்த சேலை கசங்கணும் அடக்கி வாசியா சமைச்சானே இந்த ரோசா பூவை உனக்கு நான் படைச்சு வச்சானே ஆமா அடக்கி வாசியா சமைச்சானே இந்த ரோசா பூவை உனக்கு நான் படைச்சு வச்சானே அடி பட்டாம் பூச்சி புடவை கட்டி புட்டா போட்ட லவுக போட்டு ஆஹா அடி பட்டாம் பூச்சி புடவை கட்டி புட்டா போட்ட லவுக போட்டு நடந்து வரா சின்ன குட்டிடு எங்க அக்கா மக சுத்தமான தங்க கட்டிடு ஆஹா ஆஹா ஈரோட்டு கதறு வெட்டி இடுப்பு மேல ஏத்தி கட்டி எப்பா எப்பா ஈரோட்டு கதறு வெட்டி இடுப்பு மேல ஏத்தி கட்டி சீறி வரும் சிங்க குட்டிதான் எங்க ஐட்ட மகன் கூர்மையான குத்து ஈட்டிதான் சத்தி வெற்றி வெற்றி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்குங்க. அம்மா அம்மா துணியில எடுத்து வச்சிங்களா? எங்க கிளம்பிட்டீங்க சத்தி? ஆமாப்பா. அம்மா எங்க கிளம்பிட்டீங்க போல பார்த்தா தெரியுது. ஆனா எங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்லப்பா, இனிமே நந்தினியோட காடு தோட்டம் எதுவுமே எங்களுக்கு சொந்தம் இல்லை. உங்களுக்கு சொந்தமானதை உங்கள்கிட்ட விட்டுட்டு போறதா நியாயம். கட்டளை விட்டுட்டு போறக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லை? கஷ்டம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. எனக்கு நந்தினியை பிடிக்கும், நந்தினிக்கு உங்களை பிடிக்கும். பிடிக்காதவனை கட்டிட்டு வாழ்றதை விட மனசுக்கு பிடிச்ச உங்களை கட்டிட்டு வாழ்றது தானே நியாயமாக இருக்கும். நந்தினிக்கும் என் அத்தைக்கும் அவங்களுக்கு பிடிக்கிறேன்னு சொல்கிறப்போ அவங்கள விட்டு விலகி போகிறது தான் நியாயம். என் மாமனும் என் அத்தையும் கள்ளங்கானம் இல்லாத மனசு, அவங்க கஷ்டப்படாமல் நீங்கள் தான் காப்பாற்றணும். வா வெற்றி, எப்போ வந்த? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் வாழ்றோன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. உங்க நல்ல மனசுக்கு அந்த ஆண்டவன் ஒரு குறைய வைக்க மாட்டான். ஆண்டவனா? அப்படி ஒருத்தர் இருக்கான்றதுக்கே எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. இந்த பாலா போனவ வாழ்க்கை தான் நல்லபடியா அமையல. ஆனா இந்த பாவி வயிற்றுல பிறந்த ஒரே பாவத்துக்காக ஏன் புள்ள வாழ்க்கையும் நல்லபடியா இல்லாம போயிடுச்சேப்பா. இங்க பாருப்பா, என் அண்ணனையும் என் அண்ணையும் நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும். அவங்கள சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என் அண்ணனும் அவர் கௌரவத்துக்கு எந்த கலகம் இல்லாம பார்த்துக்கணும். இங்க பாரு, என் அண்ணியும் என் அண்ணன் பொண்ணும் கொஞ்சம் முன்கோபக்காரங்க. நீதான்ப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். என் அண்ணனையும் அண்ணன் குடும்பத்தையும் பத்திரமா பார்த்துக்கப்பா. சத்தி, நம்ம போலாம்ப்பா. உருவத்தை பார்த்து எடை போட்ட நீங்க அவன் உள்ளத்தை பார்க்க தவறிட்டீங்க. பெத்த மக எத்தனை கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, அவன் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற உங்களை விட அவன் தகுதியில ரொம்ப நிறைஞ்சவன். உங்க மக நல்லா வாழணும்னு விட்டுட்டு போறானே, அவன் தகுதியில ரொம்ப உயர்ந்தவன்.
எந்த அண்ணனும் அண்ணன் மகனும் உங்களை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிங்களோ அவங்க தான் அத்தை உங்களை வாழவே விடலை. அத்தை குடும்பம் கெட்டு போகணும்னு நினைக்கிற எங்கள் அண்ணங்க மாமன் குடும்பம் நல்லா வாழணும்னு அது காட்டுலையும் மேட்லையும் கஷ்டப்படுறானே அந்த சத்திக்கு தான் இந்த நந்தினி. நந்தினி சத்தி ரொம்ப நல்லவன். அவனை என் கூட வாழ்கிற வாழ்க்கையை விட நீ அவன் கூட வாழ்கிற வாழ்க்கை தான் உனக்கு சந்தோஷம் தரும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். எப்ப எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போனானோ அவன் உண்மையான அன்ப என்னால புரிஞ்சுக்க முடியல. அவனும் அவங்க அம்மாவும் எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. எங்களால அவங்க உண்மையான அன்ப புரிஞ்சுக்க முடியாம போச்சு. வெற்றி ஏழைங்கண்ணா கேவலம் நினைச்சேன். அந்த ஏழைங்க கிட்ட இருக்கிற நல்ல மனசு பணக்காரங்க கிட்ட இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நாங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற என் அண்ணன் முன்னாடி என் மகன் நல்லா வாழ்ந்து காட்டணுடா. இப்ப சொல்றேன்டா, சக்தி தான் என்னோட மருமகன், சக்தி தான் என் பொண்ணோட புருஷன்டா. டேய் வாடா, அவங்க எங்கேயாவது போறதுக்குள்ள நம்ம போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடலாம். நீரை தேடுது கசந்த மனம் ஞானம் பேசுது
கண்கள் மீது வாசம் சேரும் முள்ளையே கண்டே அந்த காயம் தந்த பாடம் போதும் கலங்குதே கண்கள் நான் போன ஜென்மம் செய்த பாவம் நினைப்பவர்கள் மறந்த நேரமே மறப்பதற்கு ஞானம் வேண்டுமே ஞானிதானே நானும் வாழ்க்கையே வேஷம் இதில் பாசம் என்ன நேசம் என்ன காலத்தின் கோலம் புரிந்தது ஞானிதானே நானும் வாழ்க்கையே வேஷம் மாமா உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியல மாமா என் தங்கச்சியோ என் தங்கச்சி மகனையோ என்னால காப்பாத்தி கருசாத்த முடியல மாமா அண்ணா அனாதைய வாழ வழி இல்லாம கை குழந்தைய வச்சுக்கிட்டு நின்னப்போ எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க என்னை குழந்தைய காப்பாத்துறீங்க என் பையன் நல்லா இருக்கணுன்றதுக்காக உங்க பொண்ணையே கொடுத்து அவனை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைச்சுங்க ஆனா அந்த பாலா போன ஆண்டவன் என் வாழ்க்கை தான் நல்லபடியா அமையல என் பையனாச்சும் நிம்மதியா வாழணும்னு நினைச்சா அவன் வாழ்க்கையும் நிம்மதி இல்லாம போயிடுச்சுடா ஆனா அந்த ஆண்டவன் இந்த பூமியில நாங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிற போல இருக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கே நாங்க 2 பேரும் தகுதி இல்லாதவங்க ஆயிட்டோம்டா மாமா எனக்கு ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா இருந்து என்னை காப்பாத்துனீங்க மாமா இனிமேலும் நாங்க இந்த ஊர்ல இருக்கிறது அர்த்தம் இல்லை மாமா உங்க பொண்ணு இன்னொருத்தனை கட்டி வாழ்றன்னு சொல்றப்போ எங்களுக்கு என்ன மாமா வேலை நாங்க எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சுக்கிறோங்க மாமா சத்தி பொண்ணோட அப்பா செத்து போயிட்டா 1 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காது இல்ல என்ன மாமா சொல்ற டேய் நான் செத்து போயிட்டா என் பொண்ணோட கல்யாணம் நடக்காதுடா ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுற டேய் சத்தி என் பொண்ணை தூக்கி வளர்த்தன நாளை விட உன்னை தாண்டாதீவா தூக்கி வளர்த்த நான் சாமி நினைச்சதை விட என் தங்கச்சி மக உன்னை தாண்டாதீமா நினைச்சேன் சத்தி நம்பி வந்தனோட வாழ்க்கை இப்படியா இப்போச்சேன்னு உள்ளுக்கெல்லாம் மறிய மறிய வாழ்ந்துட்டு இருக்கேன்டா சத்தி என் தங்கச்சி மகனோட வாழ்க்கை என்னால கெட்டு போச்சு நான் என் வேதனை யார்கிட்ட சொல்லி நான் அழுவேன் என் பொண்ணுகிட்டயோ என் பொண்டாட்டிக்கிட்டயோ இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன்டா அவங்க கேட்கலடா சத்தி என்னையும் மதிக்கலடா இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வேற வழி தெரியலடா அதனாலதான் பிராந்தியில
விஷத்தை கலந்து குடிச்சிட்டா மாமா மாமா ஹாஸ்பிடல் போலாம் ஏன் இப்படி பண்ணீங்க மாமா இனிமேலே பிரயோஜனம் இல்லடா நான் சொல்றத கேளுடா சத்தி மாமா கட்டண பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனா என்றால வாழ முடியல பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல அப்பனா என்னால வாழ முடியல என் கூட பிறந்த பொறுப்புடா ஒரு அண்ணனா வாழ முடியலடா இனிமே நான் வாழவே கூடாதுன்னுதான் என் வாழ்க்கையை நான் முடிச்சிட்டேன் ஒரு அண்ணனா உனக்கு நான் எதையுமே செய்யல தாய் மாமனா உன் மகனுக்கு எதையுமே செய்யலவா என் தங்கச்சி மகனோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு தாரே காரணமாயிட்டேன் தாரே காரணமாயிட்டேன் தங்க சத்தி மாமே உனக்கு நல்லது பண்றான்னு நினைச்சு உனக்கு காலத்துக்கும் துன்பத்தை பண்ணிட்டா சத்தி தங்கம் என்ன மன்னிச்சிருந்தாங்க சத்தி என்ன மன்னிச்சிருந்தா சத்தி சந்தனமே வாசனதா மாறலையே நேசமெனு கோட்டையிலே காவலினும் தீரலையே பேசாமல் போனதென்ன பாசப்புறா விண்ணிலே வீசாமல் வீசும் இங்கே பாசப்புயல் மண்ணிலே இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா அன்ப சுமந்து சுமந்து ஐயோ பாபா
இனிமே நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம்டா, நம்ம போயிடலாம்ப்பா. எங்க பார்த்தாலும் அண்ணனை பாக்குற மாதிரியே இருக்கு. அம்மாடி தங்கம், நான் இல்லாம கஷ்டப்படாத, என் கூடயே வந்துருன்னு என் அண்ணன் கூப்பிடுற மாதிரியே இருக்குடா. இங்க இருந்தா என் அண்ணனை என்னால மறக்க முடியாது. நம்ம எங்கேயாச்சும் போயிடலப்பா. அம்மா, விடிஞ்ச மாமனுக்கு காரியமா, காரியத்தை முடிச்சுட்டு நாம இந்த ஊரை விட்டு போயிடலாமா? அண்ணன் என்ன தங்கம் தங்கம்னு கூப்பிடுற மாதிரி இருக்குடா. எனக்கு அண்ணன் ஞாபகமாவே இருக்குடா. அம்மா குழம்பாதீங்கம்மா. அம்மா நீங்க தூங்குங்கம்மா. காலையில எந்திரிச்சு காரியத்தை முடிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரியே போயிடலாம்மா. அம்மா தூங்கும்மா, வாங்கம்மா. அம்மா 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 எந்திரிச்சு குடிச்சு ரெடி ஆகுங்கம்மா. நம்ம மாமனுக்கு காரியம் பண்ணணும். காரியத்தை முடிச்சுட்டு சாம்பலை கொண்டு போய் ஆற்றுல போய் கரைச்சிட்டு போகணுமா. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா ஏம்மா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு இந்தாம்மா மாமனை என்னால் மறக்க முடியலம்மா. அம்மா மாமன் இல்லாத இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியலம்மா. நீங்க சொன்ன மாதிரியே நாம இந்த காரியத்தை முடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாமா. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா 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 ஏமா பேச மாட்டேங்கிறீங்க? அம்மா 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 ஐயோ அம்மா அம்மா ஐயோ அண்ணா அண்ணான்னு உசுரே இருப்பியே. அண்ணனால உலகத்துல வாழக்கூடாது உசுரை விட்டுட்டு ஏமா நீயும் சேர்ந்து. அம்மா ஐயோ அம்மா நீ இல்ல இந்த உலகத்துல நான் எப்படிமா நான் வாழ போறேன்? உன்னை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட இருந்தது இல்லையாம்மா. அம்மா எல்லாமே எனக்கு நீதானம்மா. உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா வாழ போறேன்? அம்மா அம்மா நீயே மாமா என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா. ஐயோ அம்மா அம்மா. தூங்கும் வேளையில் பிள்ளை இருமினால் துள்ளி எழுந்த என் அம்மா ஆவி பதறி நான் அழுது புலம்பினேன் இருக்கின்றாள் சும்மா. எங்கு சென்ற போதும் என்னை துணையாக அழைப்பாயே. சொர்க்க வாசல் போகும் போது தனியாக சென்றாயே. தலையாட்டு விதியின் கையில் விளையாட்டு பொம்மையானேன். தாயின் ஞாபக அலைகள் வீசும் தனிமை தீவானே. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை. தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலம் ஏதுமில்லை. அழகம்மா அழகம்மா உன்னை இந்த கோலத்துல பார்க்க முடியலையாம்மா. உன் குடும்பம் நல்லா வாழணும்,
நீயும் மச்சானும் சந்தோஷமா இருக்கணும். எத்தனையோ கனவு கண்டனே. ஆமாங்கத்த, வெற்றிக்கு நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மாமன் நீ சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். அழகம்மா, இப்போ ஒன்றும் கெட்டு போகல. நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த நின்று போன கல்யாணம் நடக்கணும். என் மகன் நந்தினி என் வீட்டுக்கு மருமகளா வரணும். டேய், மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போங்கடா. அண்ணன்கிட்ட பேசுறத மறந்துட்டு பேசுறியா? என்னது அண்ணனா? நீயா? டேய், அண்ணன் சொல்றதுக்கே உனக்கு என்னடா தகுதி இருக்கு? தன் தங்கச்சிக்காக உயிரைய விட்டாரு என் புருஷன். அவர் அண்ணன் தன் தங்கச்சி மகனை மோள வைக்க முடியலையேன்னு துடியா துடிச்சு செத்து போனாரே என் புருஷன். அவர் அண்ணடா. தங்கச்சியோ தங்கச்சி புள்ளையோ அனாதையா விட்டுட்டு போறாமேன்னு வேதனையிலேயே செத்து போனாரே என் புருஷன். அவர் அண்ணன். நீ எல்லாம் அண்ணன் சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? மரியாதை பேசு. அப்ப இந்த அண்ணன் உனக்கு ஒண்ணும் பண்ணலையா? அடடா, நீதான் எனக்கு நிறைய பண்ணிருக்கியே. ஏண்டா, என் பிள்ளையோட கல்யாணத்தன்னைக்கு நீயும் உன் மகனும் சேர்ந்துக்கிட்டு மாப்பிள்ளைய அழிச்சு போட்டுட்டு மாப்பிள்ளைய காணன்னு சொல்லி என்னையும் என் புருஷனையும் தலைக்குனிய வச்சிங்களே, அதை நீ செஞ்சதை என்னால மறக்க முடியுமா? இல்ல, என் மகளை உன் மகனுக்கு கட்டி வைக்கிறேன்னு எங்க கிட்ட போய் சொல்லி எங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கலான்னு எங்க கிட்டயே நாடகம் போட்டியே, அதை என்னால மறக்க முடியுமா? நாம நினைச்சத ஒவ்வொன்னையும் ஒண்ணு விடாம பிடிக்கிறா என் தங்கச்சி. காளையா, என்ன நடக்குதுங்க? ஆமாங்க அத்தை, எல்லாத்தையும் நாங்க தான் பண்ணோம். உன் பொண்ணு என்ன அவமானப்படுத்தினா நான் அவளை அசிங்கப்படுத்தி அலைய விட்டேன். அத்தை, உன் பொண்ணை என் தம்பி கட்டி வைக்கலாம் முடியாது. வேணுமா சொல்லு, வெப்பாட்டியா நானே வச்சுக்கிறேன். மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு. இன்னொரு தடவை என் மகளை பத்தி தப்பா பேசுன உன்னை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன்டா. என் அப்பன் சட்டையை பிடிச்ச உன் புடிச்சே நாங்க சும்மா விடல. உன்னை நாங்க சும்மா விட நினைச்சியா? அப்பா தங்கச்சி புடி. ஏய், மரியாதை எங்க அத்தையை விட்டுருங்க. தம்பி, என்னடா நாம பண்ற ஒவ்வொன்று தப்பி அத்தை ஒண்ணு விடாம ஒப்பிக்கான்னு யோசிச்சேன். தம்பி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு முன்னாடி அத்தை மேல ஆசைப்பட்ட வந்த காளைய தம்பி, நீ கதானா நான் வில்லண்டா. ஏ பாண்டியா, உறவின அத்தை அத்தை, உன் பொண்ணுக்கு இன்னும் முதல் இரவு நடக்கலன்னு கேள்விப்பட்டேன். முதல் இரவுக்கு ஒரு ஒத்திய பாட்டு வர. ஏய் ஏய் ஏய், யாருக்கும் தெரியாம நான் தரங்க பார்த்தேன். இவனடானா எல்லாத்துக்கும் முன்னாடியே முதல்வர் நடத்த சொல்றா. முதல்வர் நடத்திட்டா போச்சு. உன்னை கொண்டுட்டு அவளை அனுபவிக்கிறேன்டா.
காதலிக்காக உயிரோடுவான். நான் உயிரை எடுத்திருக்கேன். நந்தினிக்காக ஜெயிலுக்கு போறது எனக்கு சந்தோஷம் தான். நந்தினி புருஷன் எங்க இருக்கானே தெரியல. இப்ப நீ எங்களை விட்டுட்டு போயிட்டா நாங்க என்னடா பண்றது? அத்தா, காணாம போன சத்தி வந்துட்டான். நம்ம ஊர் கோயில தான் இருக்கான். நீங்க போய் சத்தி பாருங்க. இவனுல கொண்ட காரணத்துக்காக நான் ஜெயில போய் நானே சரணடைகிறேன். சக்தி, இத்தனை நாளா உண்மையான அன்பை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிரு. இனிமே என்னோட வாழ்க்கை உன்னோடது. எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழலாம். சக்தி, என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ சக்தி. ஏன் சக்தி நான் இவ்வளவு பேசுறேன், ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? பேசு சக்தி. பொண்டாட்டி அம்மா மாதிரி பாத்துக்குவியா? என் மாமன்ட்ட கூட்டிட்டு போறியா? இங்க பாரு பொண்டாட்டி பொண்டாட்டி பாரு. எங்க அம்மாவும் என் மாமனும் விளையாடுறாங்க. தெரியுதா உனக்கு? தெரியுதா? ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டவனோட விதி இப்படி ஆயிடுச்சு. இவன் இப்படியாக நானும் இப்படி ஒரு காரணம் ஆயிட்டனே. ஐயோ, பொண்டாட்டி பொண்டாட்டி எங்க அம்மாவும் என் மாமனும் மேல போயிட்டாங்க. வா நாம ரெண்டு மேல போலாம். மேல போலாமா? வா போலாம். இல்ல சத்தி, நம்ம இங்கே இருக்கலாம். அப்ப எனக்கு அம்மா? இனிமே அம்மா நான் தான். அப்ப எனக்கு மாமா? அதுவும் நான் தான். ஐயா, அப்படின்னா எனக்கு தாயை போல பாத்துக்குவியா? எங்க அம்மாவும் என் மாமனும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமே நீ அழக்கூடாது. உன்னை இதுக்கு மேல நான் தாயாட்ட பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாதடா. அப்படின்னா நீ எங்க அம்மாட்ட கூட்டிட்டு போறியா? கூட்டிட்டு போ. வா போலாம். வெள்ளி நிலவுதான் தொலைவில் இருப்பினும் வெளிச்சம் பூமியில் வீசும். உலக உறவுதான் அருந்த போதிலும் தொடரும் தாய் பாசம். ஆவியாகும் தண்ணீர் மீண்டும் மழையாய் பூமியை தீண்டும். சோர்ந்த நேரம் மகனின் கனவில்
தாயை தேடும் இவனுக்கு ஒரு தாயின் மணி கிடைத்து விட்டது. தாய்க்கு பின் தாரம், இவனது வாழ்வில் தாயை போல தாரம். வசந்தம் தேடி அலைந்த அவனது வாழ்வில் இனி வசந்த அலை வீசட்டும். நந்தினி அவனை தாயை போல காக்கட்டும். பிரியமுடன் பவானி பழனிசேகரன். இளந்தண்டல் கலாமன்ற உறுப்பினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி உரை. நாடகம் நடத்த இடம் வசதி மற்றும் மின்சார உதவி செய்த ஜேவி ஜெகநாதன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மழை வராமல் தடுத்த வருண பகவானுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நட்புக்காக நடித்த ஜம்பை முருகேஷ் அவர்களுக்கும் எங்களுடைய இளந்தண்டல் கலாமன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காமெடி இயக்கம் ஜம்பை ஐயர் பழனிசாமி அவர்களுக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நோட்டீஸ் விளம்பரம் அளித்த சூர்யா மருத்துவமனை டாக்டர் தினேஷ் மற்றும் டாக்டர் சூர்யா அவர்களுக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விளம்பரம், ஃப்ளக்ஸ், வாகன உதவி அகில் பிரியா மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளர் KN வீரமணி அவர்களுக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாகன உதவி அளித்த ஆட்டோ உரிமையாளர் பழனி முருகன் அவர்களுக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கற்குப்பாளையம் அனைத்து மன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சின்னியம்பாளையம் நாய்க்கன்தோட்டம் தங்கராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வால் போஸ்டர் JCB செந்தூர் எர்த் மூவர்ஸ் ஈஸ்வரன் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குழந்தை நட்சத்திரம் தட்சிணாசிரி மற்றும் அவர்களது குடும்பத்தாருக்கு நன்றி. சவுண்ட் சர்வீஸ் ஜம்பை ருத்ரா துளசிமணி அவர்களுக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உணவு உபசரிப்பு வழங்கிய சக்தி பண்டாரம் மற்றும் சிவகுமார் செங்கராயன் அவர்களுக்கும் நன்றி. ஒளி அமைத்து கொடுத்த மோகன் சீன் கம்பெனி அவர்களுக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேநீர் உபசரிப்பு அளித்த ஜம்பை அம்மாசை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இசை சின்ன சரவணன் ஈரோடு அவர்களுக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். EP சங்கர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நட்புக்காக போட்டோ ராமு அவர்களுக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மேக்கப் மேன் மற்றும் நடிகைகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இயக்குனர் பழனிசேகர் அவர்களுக்கு எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய அனைத்து உதவியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். LED திரை அமைத்து கொடுத்த ஈரோடு மலர் டெக்கரேஷன் மேஜிக் குமார் மற்றும் கோபால் அவர்களுக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிகை அலங்காரம் ஜம்பை அப்பு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடக ஒத்திகை நடத்துவதற்கு இடம் கொடுத்த மலர் ஸ்டுடியோ KS மூர்த்தி அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்ற உறுப்பினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய நாடகத்துக்கு நன்கொடையாக வாரி வழங்கிய அனைத்து நல் உணங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உறுப்பினராக சேர்ந்த KR செல்லவேல் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கிறேன். அவ்வளோதாங்களா? ஹலோ, இளந்தண்டல் கலாமன்றத்தின் தலைவர் கோபால் அவர்களுக்கு இளந்தண்டல் கலாமன்றத்தின் சார்பாக இந்த மாலையை அணிவிக்கிறேன். சொல்லிடலாம், பாட்டை போடலாம். எங்களுடைய இந்த இளந்தண்டல் கலாமன்ற நாடகத்துக்காக இந்த நடிகர்கள் நடிச்சிங்க எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
இதுலேயும் சொல்லப்போனால் மீனான்னு சொல்லி எனக்கு அம்மாவாக நடித்த அவங்க வந்து தேனியிலிருந்து ரொம்ப சிரமப்பட்டு நான் அவங்கள வந்து இந்த கதையில் பண்ணி கொடுத்தே ஆகும்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய அழைப்பதில் ஏற்று பழனிசாரன் வந்து சொல்லி கொடுத்து வர வச்சுட்டாரு. அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்ற எல்லாருமே எல்லா நடிகளுக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சசியாக இருக்கட்டும், சுகந்தியாக இருக்கட்டும், விவிதா, தேவியா வந்து ரிகல்சரில் பார்த்தீங்கன்னா மீனாவோட கேரக்டரை 2 டபுள் ரோல் பார்த்தாங்க. ரொம்ப டேலண்டாக பண்ணாங்க. மீனா பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த இது பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இந்த அளவுக்கு பண்ண முடியும் பண்ண 2 ரோலும் ஈஸியாக பண்ணாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவித்து கொள்கிறேன். இதில் மோகன் சிங் கம்பெனி மாப்பிள்ளை அருண் மாப்பிள்ளைக்கும் ஸ்பெஷலாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து மாப்பிள்ளைக்கு தெரியும். அந்த தவறுகள் வராமல் மாப்பிள்ளை அடுத்த டைம் திருத்திக்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பழனிசாகர் அவர்கள் ஒரு சின்ன இது எங்களுக்கு கொஞ்சம் இடையூறு கொடுத்துருக்காரு. இருந்தாலும் கூட இந்த நாடை வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருக்காரு. அவர் சேர்ந்த டீம் எல்லாருமே வந்து நல்லா சுறுசுறுப்பாக பண்ணாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நம்முடைய இளந்தண்டல் கலாமன்றத்துடைய வரவு செலவு கணக்கு வந்து நம்முடைய மண்டல பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டுன்னு மண்டல பூஜை நிறைவு விழா முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தகவல் கொடுத்து அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வரவு செலவு கணக்கு வச்சுக்கலாம். நம்முடைய உறுப்பினர் எல்லோரும் மேடைக்கு வாங்க. கீழே இருந்தாலும் மேடைக்கு வாங்க எல்லோரும்.